அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க, நீங்கள் கால் பண்ணலாம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். உடுமலைப்பேட்டை பக்கத்துலங்க ஒரு சைட்டில் இங்கே பாருங்கள் 5 வந்து சேல்ஸ் பில்டிங் இருக்குது. இந்த 5 பில்டிங்கில் 3 பில்டிங் நம்ம ரெடிமேட் காம்பவுண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 அடி போஸ்ட்டுங்க. 8 அடி டிஃபால்ட்டாக 2 அடி போயிடுச்சுன்னா மேலே வந்து 6 ஸ்லாப் வருதுங்க. காட்டில் வாங்க. இது பாருங்கள் பில்டிங்கோட பேக் சைடில் தான் நம்ம ரெடிமேட் காம்பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு. வாங்க காட்டலாம். பாருங்கள் சார் காட்டுறாரு பாருங்கள். இது எல்லாமே 8 அடி போஸ்ட்டுங்க. 8 அடியில் டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போச்சு. இது ஃபஸ்ட் பார்ட்டுங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம போஸ்ட் நிறுத்துறது காட்டுறோம். பாருங்கள் சார், காட்டுங்க. இங்கே காங்கிரீட்டில் காட்டுங்க சார். இப்போ 2 அடிக்கு வந்து காங்கிரீட் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் சேல்ஸ் பில்டிங், இந்த பில்டிங் பக்கத்து பில்டிங், அதுக்கு பக்கத்து பில்டிங் ஃபுல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ரெடிமேட் காம்பவுண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண நம்ம ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட கேட்டுட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் வித்தியாசம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் நம்மளோட மெட்டீரியல் இது ஃபுல்லாக வந்து இந்த வீட்டுக்கு மட்டும் நம்ம மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கிறோம். ஃபுல்லாக வந்து ஈச்சரில் கொண்டு வந்தோம். முதல்ல பிக்கப்பில் கொண்டு வந்ததுனால 2 நாள் 3 நாள் நம்ம 2 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது வந்து 1 டைம்ஸில் வந்து வேலை முடிஞ்சிருங்க. இது 3 நாளில் முடிக்கிற வேலை 2 நாளில் முடியுது இந்த டிரான்ஸ்போர்ட்னால. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு செகண்ட் குவாலிட்டிக்கு வித்தியாசம் சொல்லி கேட்டுக்குங்க. ஃபஸ்ட் குவாலிட்டினா நம்மளுக்கு 15 நாள் ஊறலுங்க. ஒரு இன்றைக்கி இந்த வாரம் திங்கக்கிழமை போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் 2 வாரம் கழித்து நம்ம எடுத்தோன்னா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் 15 நாள் க்யூரிங் கொடுக்கணும். ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் 8 பீஸ் அதான் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இங்கே பாருங்கள் காடியெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது சார். காட்டுங்க சார். பாருங்கள் லேபர்ஸ் எல்லாம் மெட்டீரியலுக்கு வந்து காங்கிரீட் மெட்டீரியல் கொண்டு வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து 8 அடி போஸ்ட்டு. அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நாளைக்கு பார்ட் 2ல் வந்து நம்ம ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோங்க. இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்ட்டிஷன் 2ல் வந்து 7 அடி போஸ்ட்டுங்க. 2 அடி டிஃபால்ட்டாக காங்கிரீட் உள்ள போயிடுச்சுன்னா 5 அடி மட்டுங்க. இது வந்து பள்ளமாக இருக்கிறதுனா நம்ம 8 அடி போஸ்ட் போடுறோம். பள்ளமான பகுதியில் வந்து நம்ம 8 அடி போஸ்ட் போட்டு டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போடுறோம். இதே மாதிரி இதில் வந்து மேடு பகுதிங்க. இங்கே பாருங்கள் இது இன்னும் வேலை முடியல. இந்த வேலை வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது 5 அடி மட்டும் வந்துருங்க. இங்கே பாருங்கள் பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாப் ஃபிட்டிங் காட்டுறேன். இது பாருங்கள் அமௌண்ட் வைஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 வேலை முடிஞ்சுதுங்க. இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வந்து 100 அடிக்கு வந்து 50,000 வேலை முடிஞ்சிருச்சுங்க. 6 அடி 5 அடிங்க. இது வந்து பேக் சைடில் தான் நம்ம காம்பவுண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சார் காட்டுவார் பாருங்கள். இந்த கேப்பில் தான் ஃபில் ஆகிட்டு இருக்குது. இது இந்த சுற்றி நம்ம பில்டிங் பார்த்தாச்சு. ரைட் சைடு வியூ பேக் சைடு வியூ 2 வியூ வந்து நம்ம காம்பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி பில்டிங் இருந்தால் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேல்ஸ் பில்டிங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், மெட்ராஸு எல்லா இடத்துல நல்லா நீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து காஸ்ட் வைஸ் வந்து 1 கம்மி, 2வது ரீயூஸ் பண்ணிக்கலாம் 2, 3வது வந்து பார்த்திங்கன்னா குயிக் ப்ராசஸுங்க. இங்கே பாருங்கள் இந்த சந்தில் வந்து காம்பவுண்ட் ஃபிட் பண்ணால் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆகுங்க. ஃபவுண்டேஷன் எடுத்து அதில் போல்டர் ஸ்கல் போட்டு அந்த ஃபார்மெட்டெல்லாம் பண்ணாமல் இந்த ரெடிமேட் காம்பவுண்டு 2 நாளில் முடிச்சிருங்க. இன்றைக்கி காலையில் வந்து ஃபிக்ஸிங் பண்ணியாச்சுங்க. நாளைக்கு ஸ்லாப் சர்வ்னா வேலை முடிஞ்சிருச்சுங்க. இன்ஜினியர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒர்க்கு. அதனால் நம்ம வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ண கூப்பிட்டுருந்தாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 7வது பில்டிங்கோட ரெடிமேட் காம்பவுண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது பாருங்கள் ஃபுல்லாக நம்ம காம்பவுண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இது நம்பர் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம். இதில் வந்து 2 மொபைல் நம்பருக்கு 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.